ஜேம்ஸ், நான் சொன்ன இன்ஃபார்மர் ஐஸ்வர்யா இவங்க தான். ஹலோ. செமையா இருக்கு போ. கொலையான கிருஷ்ணமூர்த்தியோட எதிர் வீட்டில் நீங்க 2 பேரும் தங்கி அவங்க கூட நெருக்கமா பழகி உளவு பாக்குறீங்க. என்ன சுந்தரபாண்டி, ஒரு டீனேஜ் பையனை ஒரு டீனேஜ் பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல தங்க முடியும்? அண்ணன் தங்கச்சின்னு தங்குங்க. அண்ணன் தங்கச்சியா? கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள். என்ன சுந்தரபாண்டி ஆரம்பத்திலே சொதுப்புற? இப்போ அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பம் குலம் கோத்திரம் லொட்டு லொசுக்கு எல்லாம் வேணும். ஆனா புதுசா கல்யாணமான புருஷன் முண்டாட்டின்னு சொல்லிட்டோம்னா எல்லா விதத்திலையும் சௌரியமா இருக்கு. ஏய், மனசுல எல்லாம் ஒண்ணு திருட்டு புத்தி கிடையாதுப்பா. லாஜிக் கரெக்டா இருக்குமேன்னு சொல்ல வரேன். இல்ல ஐஸ்? என்னது ஐஸா? ஆமா, ஐஸ்வர்யானா இவ்வளவு பெரிய பேரா இருக்குல்ல. ஐஸ் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குல்ல. That's what I say like that. இது நல்லா இல்ல. ஆனா நீ சொன்ன லாஜிக் நல்லா இருக்கு. நானும் அதான் நினைச்சேன். ஆனா ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்கன்னு சந்தேகத்துலதான். நடிப்பு தானே சார். இந்த ஆள் என்ன பண்ணிட்டு போறாரு? நான் சிரிச்சு பேசினா ஸ்னேகா, அதுவே சீரி பஞ்சா விஜய் சாந்தி. பட் ஒன் திங், இந்த ஆள் நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும். என்னங்கடா அது கொடுமையா இருக்குது. பொண்டாட்டியா நடிக்க வரவங்க கூட புருஷனை அடக்கி ஆளணும்னு நினைச்சா அப்படி. பொம்பளைங்கனால அப்படித்தான் போல இருக்கு. யோ, நீ அடங்கிதான் போகணும். ஏன்னா நான் உளவு பாக்குறதுல எக்ஸ்பர்ட். ஆமா, உழவு பாக்குறது ஒட்டு கேட்கறதுல பொம்பளைகளை கை வந்த கலை தானே. யோ, இதுக்குதான் நான் ஆம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. சுந்தரபாண்டி கூட தான் ஆம்பளை, மதிக்க மாட்டியா அவரு? நீ சும்மா ஜேம்ஸ், கொஞ்சம் விட்டு கொடுத்தேன் போயா. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணு. 2-3 கேஸ்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. சார், எனக்கு இந்த பொம்பளை ஃபர்ஸ்ட் லுக்லயே பிடிக்கல சார். இருந்தாலும் நாட்டுக்கு சேவை செய்யலாங்கிறதுக்காக ஒத்துக்கலான்னு இருக்கேன் சார். நானும் அப்படிதான் சார். அந்த எதிர் வீடு ரெடியா இருக்கா? ரெடியா? ஏய், அப்படி எங்க போற? பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். நம்ம வந்திருக்கிற வேலைக்கு பல தடவை பின்பக்கமா தான் வீட்டுக்குள்ள வர வேண்டி இருக்கும். அதான். சும்மா சொல்லக்கூடாது. ஃப்ரண்ட்டை விட சூப்பராவே இருக்கு. ஐயோ, நான் வீட்டை சொன்னமா? நீ என்ன எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு ஒரு தடவை உள்ள பாத்துடலாம்னு நினைக்கிறேன். அது இப்போ நான் வீட்டை தாமா சொன்னேன். ஒரு கள்ள மலர குழந்தை சொல்ல நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? வீடு எப்படி இருந்தா நமக்கு என்னையா? நம்ம ஒன்னும் குடுத்தன பண்ண வரல, குற்றவாளியை கண்டுபிடிக்க வந்திருக்கோம். வா. ரொம்ப கட்டன் ரேட்டா பேசுறாளே. என்னங்கடா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. அப்ப வேற வழியில 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்க வேண்டியதான். யோ, திமிரா? ஐயோ, என்ன நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்க? எனக்கு நைட்ல டியூட்டி, பகல்ல தூங்குவேன். உனக்கு பகல்ல டியூட்டி, நைட்ல தூங்குவேன். அப்ப 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்தோம்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பேசலாமா? பேசலாமே. டிஸ்கஸ் பண்ண வேற ஆள் இல்லாதனால தான் உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நான் அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த கொலைகாரன் இந்த ஏரியால இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருவேளை என்ன இந்த ஏரியால பார்த்ததுனால தலைமறையாவும் கூட ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன போட்டு தள்ளுறதுக்காக அவன் குறி வைக்கலாம், இல்ல உன்னை போட்டு தள்ளுறதுக்காக குறி வைக்கலாம். மொத்தத்துல அதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிக்கிறது நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். இல்லையா, எனக்கு என்னமோ அப்படி தோணல. அவன் இந்த ஏரியாக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா கொலை செய்ய ஏவி விட்டவன் இந்த ஏரியாவிலயோ இல்ல இந்த எதிர் வீட்லயோ இருக்கணும். எப்படி சொல்ற? எனக்கு என்னமோ அந்த வீடு அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ மர்ம பங்களா மாதிரி தெரியுது. அஜோ, ஏமா, ஏற்கனவே இந்த ஏரியா சைலண்டான ஏரியா. அது மட்டும் இல்லாம இளவு வேற நடந்திருக்குது. இளவு நடந்த விட அமைதியா இல்லாம ஆர்ப்பாட்டமாவா இருக்கு. யோ, நீ வேணா பாரு. அந்த வீட்ல இருந்துதான் நிறைய எவிடன்ஸ் கிடைக்க போகுது. அது மர்ம பங்களா தான்.